உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக வலுப்பெறும் அப்படின்ட்டு ஒரு தகவல் கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நேற்று என்ன சொல்லிட்டாங்க, இந்த புயல் சின்னத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்ட பட்சத்தில் அதன் பிறகு இது வலுவிழக்கும், இதனுடைய காற்றின் வேகம் குறைந்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் ஓவர் நைட்டில் நிலவரம் அப்படியே மாறி இருக்கிறது. இந்த சினிமாக்களில் ஹீரோ அடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டு திடீர்னு ஒரு கம்பேக் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கம்பேக்கு தான் கொடுத்திருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது தற்பொழுது புயலாக வலுப்பெறாத காரணத்தால் நாம இதோட பேர் என்ன சொல்ல போறோம், 99B, இன்வெஸ்ட் 99B என்பதுதான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கான டெசிக்னேட்டட் நேம். ஓகேங்களா? இப்போ இது கடந்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட நகர்வதை நாம் இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் திருகோணமலைக்கு அருகில் நிலை கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வடமேற்கு திசையில் நகரும் எதிர்பார்த்தது, வடகிழக்கு திசையில் நகர்ந்தது. தொடர்ந்து மறுபடியும் ஒரு வடமேற்கு திசை வந்தாலுமே மீண்டும் வடகிழக்கு திசைன்னு ரொம்பவே குழப்பிட்டு இருந்தது வானிலை ஆர்வலர்களையும் நம்ம வானிலை ஆய்வு மையத்தையுமே கூட. ஆனா நேற்று இரவு நிலவரம் மாறி இருக்கிறது. மீண்டும் அப்படியே ஒரு யூடர்ன் போட்டிருக்கு பாருங்க. எக்ஸாக்டா யூடர்ன் தான் போட்டிருக்கு. யூடர்ன் போட்டு இந்த பக்கம் இப்ப வடமேற்கு திசையில மீண்டும் நகர ஆரம்பித்திருக்கிறது. இந்திய கடற்கரையை நோக்கி தனது பயணத்தை தற்பொழுது 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது 7 கிலோமீட்டர் என்ற அளவில் நகர்ந்து வருகிறது. இது நகர நகர இங்க தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், அதன் பிறகு அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களையுமே கூட இது நல்ல ஒரு மழை பொழிவை தர காத்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நாம பார்த்துடலாம். அந்த வகையில் இங்க பாருங்க, நேற்று இரவு இது எந்த நிலவரத்தில் இருந்ததுன்றதை பார்த்துடலாம். ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பலவீனமாக அடைந்த ஒரு நிலையில் இருந்தது. இதனுடைய காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு என்ற அளவில் தான் இருந்தது. ஆனால் நேரம் போக போக இரவில் மிக வலுவடைந்திருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது நீங்க திரையில பார்க்கும் போதே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு பகுதியா இது மாறி இருக்கு அப்படின்றத நம்மால உணர முடிகிறது. அதாவது இந்த கடல் பகுதியில தொடர்ந்து நல்ல ஒரு கனமழையை தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அந்த வெளிப்புறம், அதனுடைய தாக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம சென்னையில உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிதமான மழை என்ற நிலவரம். இது நகர நகர வடமேற்கு திசையில நகர நகர இங்கு நம்மளுடைய கரைப்பகுதி மழை பொழிவானது தீவிரமாவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது இது மழையாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் கடற்கரையோரம் பாருங்க, ரெயின் பேண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கு, ஆனாலும் நகர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இது நகர நகர நமக்கு இந்த கடற்கரை போகிற பகுதிகளுக்கு முதல்ல மழை பொழிவு தர இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் சென்னையிலையுமே கூட மழை மீண்டும் கொஞ்சம் மிதமானது முதல் கனமழை என்ற அளவில் தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கடலோர மாவட்டங்களிலுமே கூட மழை பெய்ய காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை இது காற்றின் வெதர் ஷேர்னு விண்ட் ஷேர்னு சொல்றாங்க. அதன் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் ஒரு சிறு சுணக்கம் ஏற்படும் பட்சத்தில் இந்த மழையின் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் எப்படி இருந்தாலுமே இன்று முழுக்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர நகர நமக்கு இந்த பகுதிகள் எல்லாமே மழை பொழிவு காத்து கொண்டிருக்கிறது. எந்த அளவில் மழை பொழிவு இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டம் அப்படின்றத நம்ம திரையில பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு வங்கக்கடல் பகுதியில் மழை தீவிரமாக கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. காலை 9 மணிக்கான நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளுமே சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மட்டும்தான் தற்பொழுது மழை பொழிவு ஓரளவுக்கு இருக்கிறது. இது போக போக இன்டென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது இந்த வரும் நாட்கள், வரும் அடுத்த சில மணி நேரங்களில். இங்க பாருங்க, மதியம் தொடங்கி மாலைக்குள்ள எந்த அளவுக்கு நிலைமை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மதியம் சராசரியா ஒரு 2 மணி என்ற அளவில் பாருங்க, மேல நெல்லூர் மாவட்டம் தொடங்கி கீழே டெல்டா மாவட்டம் வரைக்குமே மழை தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே எல்லா வெதர் மாடலுமே வேற வேற டேட்டாவை நமக்கு கடந்த சில நாட்களாக காட்டிக் கொண்டிருந்தது. எந்த இடத்துல இது கரையை கடக்க இருக்கிறது அப்படின்றது. இப்போ இது புயல் சின்னமாக தற்பொழுது மாறவில்லை என்றாலுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கிறதால கொஞ்சம் பறந்து விரிந்திருக்கிறது. ஃபுல்லா இன்டென்ஸ் ஆகல, ஒரே இடத்துல இன்டென்ஸ் ஆகல. அதனால பரவலான ஒரு மழையை நாம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கரையை கடக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு நாம பார்க்கும்போது
நாளை இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நாளை பாருங்க சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை எந்த அளவுக்கு தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாருங்க. 1 மணி நேரத்தில் 3 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்று தொடங்கி நாளை வரை இந்த கனமழை அப்படின்ற ஒரு விஷயம் தொடர இருக்கிறது. அது சென்னை தொடங்கி கீழே புதுச்சேரி டெல்டா மாவட்டங்களின் வடபகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்குமே கூட இந்த மழையின் தாக்கம் உணரப்பட இருக்கிறது. இது சனிக்கிழமை தாண்டி ஞாயிற்றுக்கிழமை உள் மாவட்டங்களையும் இந்த மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா திரும்ப இந்த 99B ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வை வச்சுதான் இப்போ இன்று மாலை இது வலுவிழக்கும் பட்சத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறப்போகுது. அது கரையை கடக்கும் போது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலுமே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கிடைக்கும் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்றும் நாளையும் ஒரு கனமழையை சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் எல்லாத்திலுமே எதிர்பார்க்கலாம். இது தற்போதைய வானிலை நிலவரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.